ஃபோர்டு நிறுவனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு பாடம் ஒண்ணு இருக்கு. அது என்னங்கிறத இப்ப நம்ம கத்துக்கலாம். ஃபோர்டு நிறுவனத்த பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். உலகின் தலை சிறந்த கார் உற்பத்தியாளர்கள். இந்த ஃபோர்டு நிறுவனத்தை உண்டாக்கிய ஹென்றி ஃபோர்டு அப்படிங்கிறவருடைய பையன் பேரு எட்செல்ங்க. அவருக்கு எட்செல் அப்படிங்கிற எட்செல் ஃபோர்டு அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாரு. அவரும் அந்த ஃபோர்டு நிறுவனத்துக்கு தலைமை அதிகாரியா இருந்து சிறப்பா செயல்படுத்தினாரு. அவரு இறந்ததுக்கு பிறகு அவருடைய சந்ததியில் வந்த மற்றவர்கள், அவர் பேர்ல ஒரு கார் மாடல லான்ச் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அவருடைய சந்ததியினர். ஏன் அதுக்கு எட்செல் அப்படிங்கிற முன்னாள் தலைமை அதிகாரி, அதுவும் ஃபோர்டு ஃபவுண்டருடைய பையனுடைய பேரையே வச்சிருக்கிறாரு. வாரிசுடைய பேரை ஏன் வச்சிருக்காரு? அப்படின்னா, அந்த சமயத்துல 1950கள்ல ஏற்பட்ட கடினமான போட்டிய சமாளிக்கிறதுக்கு, ஜப்பான் கார் நிறுவனங்கள், ஐரோப்பிய கார் நிறுவனங்கள் எல்லாம் வந்து பயங்கரமா கடுமையா கார் சந்தையில போட்டியில இறங்கிடுச்சு. அந்த இடத்துல ஒரு சிறப்பான தனிச்சிறப்பு மிக்க ஒரு கார அறிமுகம் செய்து, அனைத்து தேவைகளுக்கும் தீர்வாக ஒரு கார் இருக்கணும். அப்படி ஒரு கார தயாரிக்கணும். அதுக்கு நம்ம ஃபோர்டுடைய முன்னாள் நிறுவனருடைய பெயரையே வைக்கணும். அப்படின்னு முடிவு செஞ்சு இந்த கார லான்ச் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணாங்க. ஒன் கார் ஃபார் ஆல் பர்ப்பசஸ் அப்படின்ற டேக்லைன்ல பயங்கரமா விளம்பரம் குடுத்தாங்க. நெறைய பேரு அட்வான்ஸா புக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாரி நெறைய பேர் அட்வான்ஸா புக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்ன உடனே, இந்த மாடல் கண்டிப்பா ஜெயிச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில, சந்தையில ஆய்வு செய்து வாடிக்கையாளர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிற அந்த மார்க்கெட் ரிசர்ச் தகவல்கள கவனிக்காம, அவசர கதியில இந்த கார தயாரிச்சு அறிமுகப்படுத்திட்டாங்கங்க. 1957வது வருடம் இத அறிமுகப்படுத்துறாங்க. பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கு. இவங்களும் பயங்கரமா வாக்குறுதி குடுத்திருந்தாங்க. இத செய்யும், அத செய்யும்னு சொன்னாங்க. அந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷனும், ஓவர் கமிட்மென்ட்டும் சேர்ந்து, ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆவாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது 2ம் சேர்ந்து இந்த மாடலை தோற்கடித்து விட்டது. வாங்கிட்டு போன எல்லாரும் இத பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. திரும்பி குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சிலர்லாம் கன்சியூமர் கோர்ட்‌க்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபோர்டு நிறுவனத்துக்கு மாபெரும் சரிவு, மாபெரும் தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த நேரத்துல ஃபோர்டு என்ன பண்றாங்க, ஃபர்தரா இந்த கார மாடிஃபை பண்ணி, மறுபடியும் இதுல இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் சரி பண்ணி லான்ச் பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க. ஒன்ஸ் மக்கள் மனசுல நல்லா இல்ல, சரிப்படாது அப்படின்னு பதிஞ்சிருச்சுன்னா, அத மாத்துறது ரொம்ப கஷ்டம். இதுதான் வந்து இன்வெஸ்ட்மென்ட்லயும் சொல்லுவாங்க. உங்களால ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்க முடியும். ஆனா, விட்ட காச பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது முடியவே முடியாது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல பேர சம்பாதிக்கலாம் வணிகத்துல. ஆனா, இழந்த பேர திரும்பி பெறுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு வேற ஒரு முயற்சி தான் பண்ணணும். அதே கார திரும்பி திரும்பி நீங்க என்னதான் சரி பண்ணி குடுத்தாலும், "சீ இந்த பழம் புளிக்கும்" அப்படின்னு மக்கள் ஓரம் கட்டி விடுவார்கள். அதனால என்ன பண்ணாங்க, ரொம்ப சமத்தா நல்ல பிள்ளை 1960ல இந்த மாடல குளோஸ் பண்ணிட்டாங்க. குளோஸ் பண்ணதோட மட்டும் இல்ல, ஏன் இந்த மாடல் ஃபெயில் ஆச்சு? இது ஒரு பெரிய அவமானம் இல்லையா? நம்ம நிறுவனத்தினுடைய முன்னாள் தலைவருடைய பெயருக்கே நம்ம களங்கப்படுத்திட்டோம். அது ஒரு வடிவேலு படத்துல சொல்லுவாங்கல்ல, "என் தலைவன் வந்துட்டான் பாரு" அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அந்த மாரி அவர் பாட்டுக்கு செவனேன்னு செத்து போயிட்டாரு. அவர் பேர வம்புக்கு இழுத்து, அவர் பேர்ல ஒரு ஃப்ளாப் மாடல குடுத்து, அவர் பேருக்கும் களங்கத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். இந்த களங்கத்தை துடைக்கணும்னா, வேற ஒரு மாடல், வேற ஒரு பேர்ல சூப்பர் டூப்பர் ஹிட் குடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வராங்க. ஒரு முடிவுக்கு வராங்க. தாங்கள் என்ன தவறு செய்தோம் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணும்போது, ஒரே ஒரு தவறு தான் அவங்களுக்கு பெருசா பட்டது. என்ன தவறுன்னா, வாடிக்கையாளர் இன்னைக்கு என்ன விரும்புறாங்க அப்படிங்கிறத கேட்க மறந்துட்டாங்க. வாடிக்கையாளருடைய விருப்பத்தை கேட்க மறந்துட்டாங்க. இவங்க ஏற்கனவே இந்த ஆட்டோமொபைல் வணிகத்துல கொடி கட்டி பறக்கிறவங்க தான். ஆட்டோமொபைல்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியும் தான், இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும், நேற்று போல் இன்று இல்லை அப்படிங்கிற மாரி, இவங்க கார் தொழில் நடத்திட்டு இருக்கும் பொழுது, வாடிக்கையாளர் இவங்களுடைய தயாரிப்புக்கு ஏற்ற மனநிலையில தான் இருப்பாங்க அப்படின்னு அவங்க நினைச்சிடக்கூடாது. வாடிக்கையாளருடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய தயாரிப்புகளை மாற்றாமல் வெற்றி இல்லை அப்படின்றத உணர்ந்தா தான் ஜெயிக்க முடியுன்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க 4 வருஷம் டைம் எடுத்துக்கிறாங்க. அந்த தவற உணர்ந்த அந்த ஃபோர்டு நிறுவனம் 4 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டு, இந்த 4 வருஷத்துல வாடிக்கையாளர் இன்னைக்கு என்ன விரும்புறாங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ணிட்டாங்க. அப்படி செஞ்சு 1964ல வராங்க. இதுதாங்க பெரியவங்களுக்கு அழகு. தோற்காமலேயே ஜெயித்துக் கொண்டிருப்பது மற்றும் வெற்றிக்கு அழகல்ல. ஒவ்வொரு முறை விழுந்த பின்பும் மீண்டும் எழுவதுதான் உண்மையான வெற்றியாளனுக்கு அழகு அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ 4 வருஷம் கழிச்சு திரும்பி ஒரு கார் லான்ச் பண்றாங்க. முஸ்டாங் அப்படின்ற பேர்ல. இப்ப நீங்க இந்த படத்துல உங்க ஸ்க்ரீன்ல வந்து மேல பார்க்குற அந்த சாண்டல் கலர்ல இருக்கிற கார் தான் எட்சல் மாடல். கீழ மஞ்சள்ல இருக்கிறது வந்து முஸ்டாங் மாடல். அது இப்ப இருக்கிற மாடல். அவங்க அறிமுகம் செய்யும்போது இந்த மாரி இல்ல. ஆனா அவர்கள் முஸ்டாங் லான்ச் பண்ணும்போதே ஒரு முடிவு செஞ்சுட்டாங்க. எவ்ரி 3 இயர்ஸ் அல்லது எவ்ரி 2 இயர்ஸ் அடிக்கடி மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த மாடல மறு உருவாக்கம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணி தான், அந்த மாதிரி ஒரு ஸ்போக்ஸ் வச்ச காரா லான்ச் பண்ண அந்த கார் இன்னைக்கு இந்த லெவல்ல வந்து இருக்கு. பழைய மாடலானது கொஞ்சம் கொஞ்சமாக புத்துருவாக்கம் பெற்று இந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கு. இதுல என்ன ஒரு பெரிய அதிசயம்னு பார்த்தீங்கன்னா, 1964னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 56 வருடங்கள் ஆயிடுச்சு. இந்த 56 வருடங்கள் கடந்தும் இன்றும் முஸ்டாங் அப்படிங்கிற அந்த மாடல் வந்து ஒரு பிரீமியம் பிராண்டாக மக்களுடைய மாபெரும் வரவேற்பை பெற்ற ஒரு காராக இருக்கிறது. ஸோ இதுதான் ஃபோர்ட் நிறுவனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வணிக பாடம். இப்ப நீங்க கேட்கலாம், ஆரம்பிக்கும்போதே ஒரு நெகட்டிவ் கேஸ் ஸ்டடியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமே அப்படின்னு. இது நெகட்டிவ் இல்லங்க. பாசிட்டிவான ஒரு கேஸ் ஸ்டடி தான். முதல்ல நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே பிரேக் ஒழுங்கா ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா, தேவையில்லாத சம்பவங்கள் நடைபெறாது இல்லைங்களா? அதுக்கு தான் ஸ்டார்ட்டிங்லயே நம்ம இந்த கேஸ் ஸ்டடிய பார்த்திருக்கிறோம். இப்போ இந்த கேஸ் ஸ்டடி மூலமாக நாம 2 விஷயம் தெரிஞ்சுக்கணுங்க. 1, நீங்க எவ்வளவு பெரிய அனுபவசாலியாக இருந்தாலும், திறமை உள்ளவர்களாக இருந்தாலும், வாடிக்கையாளர் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அத குடுக்குறது தான் நம்மளுடைய வேல. அந்த ஒரு பாடம். 2வது ஒரு பாடம், நம்முடைய வணிகத்தில் நாம் எதிர்பார்த்த வெற்றி நமக்கு கிடைக்கலன்னா, நிச்சயமாக நம்மிடம் சரி செய்து கொள்ளக்கூடிய ஏதாவது ஒரு தவறு இருக்கும். அந்த தவறு என்னங்கிறது தேடி கண்டுபிடிச்சு, அத மட்டும் சரி செஞ்சுட்டா போதும். வணிகத்துல நம்ம ஜெயிச்சிடலாம். எனவே, ஓவர் கான்ஃபிடன்ஸ் வணிகத்திற்கு உதவாது அப்படிங்கிற ஒரு பாடத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபர்தரா நம்ம கன்டின்யூ பண்ணலாம்.